பரமு, என்னது இது? என்ன உன் மேல எனக்கு கோவம் பரமு. எதுக்கு? பின்ன ஆசையை கட்டி பிடிச்சா இப்படி தள்ளுற? ஐயோ, ஆளுங்க யாரா வந்துட போறாங்க. யார் வந்தா என்ன? ஏன் பொண்டாட்டி நான் கட்டி பிடிக்கிறேன், அதுல என்ன? அப்படியா? உங்க அம்மா கிட்ட என் பொண்டாட்டி பரமு நான் எப்பயும் கட்டி பிடிச்சிட்டா இருப்பேன்னு போய் சொல்லுங்க. என்ன பரமு? உங்களை சொல்லி குத்தலங்க, உங்க அம்மாவை சொல்லணும். சும்மாவே உங்க அம்மா அந்த பேச்சு பேசுறாங்க, இதுல இது வேறயா? அப்புறம் எதுக்கு அப்பா ஒரே வீட்டுல 3 பேரும் இருக்கணும்னு சொன்னப்ப அமைதியா இருந்த? ஒத்து வராதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா தனி கொடுத்து போயிருக்கலாம்ல. ஏன் சார், நீங்க சொல்ல வேண்டியதானே? ஒரு காரணமா தான் நான் பேசல. காரணமா? என்ன காரணம்? என்ன காரணமா? எங்க அக்காவும் வீட்டுல இல்ல, நானும் வீட்டுல இல்லனா உங்க அம்மாவை கையில பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்க அம்மாவோட ராஜ்யம் தான். அதுல இருக்காளே அந்த கோழிக்காளி மல்லிகா, அவ உங்க அம்மாவுக்கு சேவகம் பண்ணியே பெருசா பங்கு வாங்கிப்பா. அப்புறம் நீங்கள் நானும் தெருவுல நிக்கிறதா? வீட்டை வித்து காசாக்குற வரைக்கும் இங்கே இருப்போம். எது பிரிச்சாலும் தனி பங்கு தான். கரெக்டா இருக்கணும். ஐயோ, பரமுன்னா பரமுதான். ரமேஷ், என்னப்பா? கொஞ்சம் கீழே வட ரமேஷ். வரேன்பா. இவரு ஒருத்தர் நேரங்காரன் தெரியாம இனி பரம வந்துடுறேன். அப்பா. ரமேஷ், அடிக்கடி மார்க்கெட்டுக்கு வாடா. இது சொல்லதான் வர சொன்னீங்களா? சரிப்பா, நான் வரேன். டேய் வாடா. டேய், அப்பா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதடா. என்னப்பா சொல்லுங்க. இல்லடா, பொண்டாட்டி மேல பிரியமா அன்பா இருக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்காக ஒட்டு மொத்தமா விட்டுட கூடாதுடா. பிரியத்தை வச்சு அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்க கூடாதுடா. என்னப்பா? உன் பொண்டாட்டி நல்லவதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. உங்க அம்மாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். வாயடிப்பா, அப்புறம் ஓஞ்சிடுவா. அதுக்காக நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. அவ பண்றது தப்புதான். சண்டைன்னு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போகணும்டா. அவ யாரு? உங்க அம்மா தானே. நீ பரமகிட்ட பிரியமா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான்டா. ஆனா அதுக்காக அம்மா பேச்ச மதிக்கூடாதுன்னு இல்லையே. நீயும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருங்க. யார் இப்ப வேணான்னா? கல்யாணுக்கு அச்சுன்னு பண்றது எதுக்கு? அதுக்கு தானே. ஆனா எவ்வளவு பிரியம் காட்டுறோமோ அவ்வளவுக்கும் கொஞ்சம் கண்டிப்பும் காட்டணும்டா. நம்ம மேல புருஷன் பிரியம் வச்சிருக்காரு, நாம எது பண்ணாலும் கேப்பாருன்னு பரமு நினைச்சா தப்பா போயிடும்டா ரமேஷ். நாளைக்கு அவ ஒண்ணு பேச, உங்க அம்மா ஒண்ணு பேச, நீ எந்த பக்கம் நிப்ப சொல்லு. கொஞ்சம் நிதானமா இருக்க சொல்றா. சரிப்பா. என்னடா எல்லாத்துக்கும் சரிதானா? உனக்குன்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்லையா? இல்லப்பா, இனிமேல் கொஞ்சம் கண்டிப்போடு வச்சுக்கிறேன். இங்க பாரு, கண்டிப்போடு இருக்கிறது சண்டை போடுறது இல்ல, எப்ப பார்த்தாலும் வெறப்ப தெரியறது இல்ல. இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி தருதுடா. அப்புறம் நீ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பேச, அந்த புள்ள பாட்டுக்குன்னு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்க போதுடா. பார்த்து நந்துக்கு சொல்றா. சரிப்பா. பரமு அவங்க அம்மா விட்டு போறேன்னு சொல்லிச்சு. போகும்போது காசு கிசு குத்தனுப்பு. சரிப்பா. ஆமாண்டா, எல்லாத்துக்கும் தலையாட்டு போ. சரிப்பா. எங்க மாமா உங்களை கூப்பிட்டாரே, என்ன சொன்னாரு? அது சொல்லுங்க. அப்பா உங்ககிட்ட கண்டிப்போடு இருக்கணும்னு சொன்னாரு. கண்டிப்பானா? அது எந்த அளவுக்கு பாசமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கண்டிப்போடு இருக்கணுமா? என்ன பரமு? ஏன் ரமேஷ், உங்க வீட்ல மட்டும் எல்லாரும் இப்படி இருக்காங்க? என்ன சொல்ற பரமு?
இல்ல, என்ன கண்டாலும் உங்க வீட்ல யாருக்கும் பிடிக்கல. எங்க அக்காவை கண்டாலும் பிடிக்கல. அப்படி நாங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணோம்? அப்பா உன அந்த அர்த்தத்துல சொல்லல. எந்த அர்த்தத்துல சொன்னா என்ன? ஏன் உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல, சின்ன சிறுசுங்க அப்படி இப்படிதான் இருக்கும், எதையும் கண்டுக்காதன்னு சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்லுவாரா? நிஜமா சொல்லுவாரா? எதுக்கு எடுத்தாலும் இப்படியே தலையாட்டிட்டே இருங்க. நீலவதி, வேணாண்டி. சின்னஞ்சிருசுங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? இந்த வயசுல அப்படிதான் இருக்குங்க. தினமும் நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது சண்டையும் சச்சுருமா இருந்தா ஒரு ஆம்பளைக்கு எப்படி இருக்கும்? நீ சொன்ன, உன் பிள்ளைங்களும் சொன்னாங்க. அதனாலதான் எல்லாம் சுத்தி பிரிச்சு தரேன்னு சொன்ன. அதுக்காக வேணா நீலா, சொன்னா கேளு. சொத்து சொகம் சேர்க்கறது பிள்ளைங்களுக்காக தானே. நீ பரம பேசினா யார் வருத்தப்படுவா? ரமேஷ் தானே, அவனும் உன் புள்ள தானே. அது என்ன நீலா? என்னம்மா, வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமா மாமா. ரமேஷ், பரமா அவங்க வீட்டுல விட்டுட்டு நேரா மார்க்கெட்டுக்கு வந்துரு. சரிப்பா. வரேன் மாமா. அத்தைகிட்டயும் சொல்லிட்டு போமா. வரேன் த. கழுத இருக்கிற இருப்புக்கு பவுடர் ஒண்ணுதான் குறைச்சல். இவ்வளவு திருத்தவே முடியாது. சரிங்க சரிங்க, சொல்லிடுறேன். என்னப்பா போன்ல யாரு? நம்ம வக்கீல் பேசினாருமா. என்ன சொன்னாரு? நம்ம வக்கீல் அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போனார்லம்மா. ஆமா, அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாரு மாமா? மாப்பிள்ள, அவர் சொத்தை எல்லாம் பிரிச்சு தர மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாரு. உங்களையும் தனலட்சுமியும் அங்க வர சொல்றாரு. ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிறதும் இல்ல அங்க வேற ஒரு வீட்டை பார்த்து தனி கொடுத்து இருக்கிறதும் உங்க இஷ்டம். மாசா மாசம் இவ்வளவுன்னு உங்களுக்கு பணம் கொடுத்துறதா சொல்லியிருக்காரு. என்னங்க பாக்குறீங்க? உங்க அப்பா உங்களுக்கு பிச்சை போடுறேன்னு சொல்லியிருக்காரு. நினைச்சேன் அன்னைக்கு அந்த வக்கீல சொன்னாரே, அங்க ஆட்டம் போட்டதெல்லாம் அந்த கோகுல் தான்னு. விளங்கி போச்சுங்க, எனக்கு இப்ப நல்லா விளங்கி போச்சு. என்னமா சொல்ற தனலட்சுமி? அப்பா, அந்த கோகுல் உண்மையிலேயே பெரிய கிரிமினல் தான்ப்பா. என்னடி இது? உங்க அப்பாவை அவன் அடிச்சுட்டு அவனை உங்க அப்பா அடிச்சதா நாடகம் போட்டானே, அன்னைக்கே உனக்கு தெரியலையா? இல்லம்மா, இதெல்லாம் ஏன் என்னன்னு யோசிச்சா இப்பதான் விட கிடைக்குது. உண்மை சொன்னா இதெல்லாம் மாமனாருக்கு தெரியாது. இந்த மாசம் மாசம் பணம் கொடுக்கறதெல்லாம் அவர் பேசிருக்க மாட்டாரு. அவரு வெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுற ஆளு. இப்ப அப்படி சொல்லிருக்காருன்னா இதுக்கு அந்த கோகுல் பின்னாடி நின்னு நிச்சயமா ஓதி இருக்கணும். மலரும் சொத்து வேணான்னு போயிட்டா. அன்னைக்கு நான் போய் பேசினப்போ அதான் சொன்னான். அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான்ப்பா. அவன் என்ன எல்லாம் அத்தனை சொத்தையும் அமுக்கணுங்கிறதான் இல்ல. இதுக்கு மேல விட்டா எல்லாம் போயிடும். அந்த கோகுல ஏங்க, நீங்க கிளம்புங்க, நேரா உங்க அப்பாட்டியே போய் பேசிடுவோம். வாங்க. ஏமா நில்லுமா, அன்னைக்கே வக்கீல் சொல்லிட்டார்ல எல்லாமே ஜெகநாதன் உழைச்சதுன்னு. அவர் இப்ப இல்லன்ட்டாருனா என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு என்ன அங்க சொத்து வரணும்னு தலையெழுத்தா? ஏன் நான் இவரு இங்க இருந்தா நீங்க கஞ்சி ஊத்த மாட்டீங்களா? என்னம்மா? அப்பா, அங்க இருக்கிற அத்தனை சொத்துல இவர் உரிமை இருக்குப்பா. உரிமையை விட்டு கொடுக்கலாமா? என்னமா அந்த கோகுல வந்ததுல இருந்து நாட்டாம பண்றான். அவன் யாரு? அந்த வீட்டு மருமகன் தானே, மகன் இல்லையே. மகனுக்கே இல்லாத உரிமை மருமகனுக்கு என்னப்பா? போவோம், பேசுவோம். என்ன சொல்றதா இருந்தாலும் அவரே நேரா சொல்லட்டும். என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லம்மா, இது நீயோ நானோ இல்ல மாப்பிளையோ பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. போற முறையில தான் போகணும். நீங்க என்ன மாமா சொல்றீங்க? இல்ல மாப்பிள்ள, இத நமக்குள்ள பேசிட்டு இருந்தா தீராது. ஊர்ல இருக்கிற 4 பெரிய மனுஷங்களை கூட்டிட்டு போனாதான் நடக்கும். நீங்க தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். அப்போ அந்த பெரிய சாமியை கூட்டிட்டு போங்க. அவர்தான் தோதான ஆளு, சரியா பேசுவாரு. நீ சொல்றதும் சரிதாம்மா. மாப்பிள்ள, அதுக்குள்ள நீங்க உங்க அப்பாட்ட பேசுறேன் செய்யறேன்னு சொல்லி எதையும் பண்ணிடாதீங்க. தயவு செய்து அமைதியா இருங்க. இதை தீக்கிற முறையில தீப்போம். மாப்பிள்ள, இதுதான் சரியான வழி. ஆமா, பாத்தீங்களா? ஒண்ட வந்த பிடாரிய ஊர் பிடாரி விரட்டின கதையா இருக்கு. இனிமேலாவது மூளை நான் உபயோகப்படுத்துங்க. இந்த வயசுலயும் பட்ட பகல்ல தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்காம பாரு, கருமண்டா. ஐயோ ஜீசஸ்! சித்தி, என்னாச்சு சித்தி? யார் எதுவும் சொன்னாங்களா? ஏன் அழுகுறீங்க? அம்மா எதுவும் திட்டினாங்களா? உனக்கும் குடும்பத்துக்கு அந்த தெய்வமே தீங்கு நினைச்சாலும் அது விளங்காது.
நினைச்சு பார்த்தாலே கேவலமா இருக்கு. என் புருஷன் பண்ண அத்தனை கொடுமைக்கு அவருக்கு நல்ல சாவே வராது. ஏன் சித்தி இப்படிலாம் பேசுறீங்க? என்னாச்சு? உள்ளதான கோபி, பண்ண பாவத்துக்கு அணிவிக்கணும்ல. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும்? பாண்டிய இழந்தேன் சித்தி. வரலையே. ஏன் சித்தி இப்ப அதெல்லாம் பேசுறீங்க? நெசந்தா கோபி, அவர் தான் எதையுமே புரிஞ்சுக்கலையே. இத்தனை துரோகம் பண்ணியா அவரை மன்னிக்கிற அண்ணன் சித்தப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுற ஒரு மயம் இருக்கான்னு கூட அவருக்கு புரியலையே. அவர் ஒரு மனுஷனாவும் ஏத்துக்க முடியல, அதே சமயம் கட்டின புருஷனாவும் விட்டு கொடுக்கவும் முடியல. இந்த குடும்பத்தை அழிக்க நினைச்ச அவரை இன்னும் தன் தம்பின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க அப்பாவை என் ஆயுள் வர கோவில் கட்டுதான் கும்பிடணும். அவர் காலை கழுவி ஊத்துனால எனக்கு ஒரு நல்ல சாவு வராதியா. சித்தி ஏன் சித்தி இப்படி பேசுறீங்க? ஏன் இப்படி அழுகுறீங்க? நான் பேசும்போதே இவ்வளவு கஷ்டப்படுறியே. அவர் பண்ணி வச்ச காரியம் உங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்திருக்க. போறேன்னு கடைசியா திரும்பி போனவர் அப்படியே திரும்பி வந்து உங்க அப்பா காலில் விழுந்து கிடந்தா எல்லாம் சரியா போகுமியா. இப்ப எங்க கிடந்து எப்படி அல்லாடுறாரோ சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு கோபி. ஆனா சொல்லி அழுதாத என் மனசு ஆறு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கோபி. அவர் அப்படியே போய் சாகட்டுன்னு விடுறதா? விதி கோபி, விதி. கோபி, நான் ஒன்னு கேட்டா கோபிக்க மாட்டேயே. ஏ கோபி, அவர் மாப்பிள்ளை வீட்டுல ஏதோ பேசினதாவோ, அப்புறம் டீ கடையில விசாரிச்சப்ப ஏதோ உலர்னதாகவோ சம்பந்தம் சொன்னா. அவருக்கு ஏதாவது இல்ல சித்தி, அப்பெல்லாம் எதுவும் நடக்காது. சித்தப்பா நல்லா தான் இருப்பாங்க. இங்க பாருங்க சித்தி. கோபி, என்னப்பா ஜாமான் வாங்கிட்டியா? எல்லாம் அந்த மனுஷனால வந்தது கோபி. அவன் உருப்படவே மாட்டான். எனக்குன்னு வந்து வாச்சானே புருஷன்னு. ஆண்டவா ஏன் இப்படி? தெய்வான, இன்னும் அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? அவனெல்லாம் வாயால பேசினா வாய் வெந்து போகும். சனின்னு எதுக்கு நினைக்கிற? விட்டு தள்ளு. கோபி, கொண்டப்பா. பாத்தையா கோபி, புருஷன் அந்த ஆளை நினைச்சு அழுறது கூட வழி இல்லாம பண்ணிப்பட்டானே. அந்த ஆள் தான் இத்தனை அசிங்கத்தையும் பண்ணிட்டு போனானா. இப்ப என்னையும் யாருக்கு விசுவாசம் இல்லாம ஆக்கிப்பட்டானே. கோபி, சத்தியமா சொல்ற, இங்க நடந்ததெல்லாம் கேட்டப்ப அந்த ஆளை கொன்னுட்டா தேவலான்னு தோணுச்சு. ஆனா போறேன்னு ராயினிக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் நல்லது பண்ணிருக்கான்னு சொல்றதா? அவர் என் புருஷன், அதனால விட்டு கொடுக்காம பேசுறேங்கிற சுயநலம் தானா? ஆனா நான் இல்லைங்கல. அந்த ஆள் பண்ண அத்தனைக்கு இது ஒண்ணு பண்ணா சரியா போகுமா? போகாதுதான். ஆனா இப்பயாச்சும் உண்மையா தெரிஞ்சிருப்பாருன்னு ஒரு நட்பாசைதான் கோபி. கோபி, என்ன தப்பா நினைக்காத. நான் அவருக்காக பேசல. ஆனா போன மனுஷன் எங்கேயாவது போய் அவர் பிள்ளை போன இடத்துக்கு சித்தி, அப்படிலாம் எதுவும் நடக்காது சித்தி. சித்தப்பா தான் சொல்லியிருக்காருல, ராகினி கல்யாணத்துக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காருல. அப்புறம் என்ன? அழுகாதீங்க கோபி. உனக்கு அவர் மேல எந்த கோபமே இல்லையா? உன் மனசுல உள்ளத சொல்லு. நான் எதையுமே நினைக்க மாட்டேன். நினைக்கிற தகுதி எனக்கு இல்ல. எங்களுக்கு இப்ப உன்னிட்ட யாருப்பா இருக்கா? இப்பவும் இல்ல, எப்பவும் நீதாயா எங்களுக்கு துணையா இருக்க. உன் தங்கச்சிகளுக்கு கஷ்டப்பட்டதை விட காம பரமுக்கு கஷ்டப்பட்டதாய அதிகம். இனி நீதாயா செய்ய போறவே. நாளைக்கு எனக்கு உங்க சித்தப்பாக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீதாயா எங்களுக்கு கொல்லி வைக்கணும். சித்தி, என்ன சித்தி இது? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உன் மனசுல உள்ளத சொல்லியா? அவர் மேல கொஞ்சம் கூட உனக்கு கோபம் வரல? இருக்கு சித்தி. சித்தப்பா மேல எனக்கு மன்னிக்க முடியாத அளவுக்கு கோபம் இருக்கு. ஆனா இப்ப நீங்க இந்த அளவுக்கு அழுது
சித்தப்பா பத்தி பேசுறீங்களோ எல்லாமே போச்சு சித்தி, கரைஞ்சு போச்சு. இங்க பாருங்க சித்தி, அப்பா சித்தப்பா விட்டு இருப்பாங்களா? அப்பாக்கு சித்தப்பா தானே தம்பி, அப்ப எனக்கு அவர் தானே சித்தப்பா, நீங்க தானே சித்தி. எனக்கு நீங்களும் சித்தப்பாவும் அம்மா அப்பா தான். சித்தப்பா எப்படி கூட்டு வர சித்தி? உன் அப்பா உனக்கு சொத்து பத்து தோட்ட தரவன்னு சேர்த்து வைக்கலப்பா. ஆனா அப்படியே அவர் குணத்தை உனக்கு ஊட்டி வளர்த்துருக்காரு. நீ நல்லா இருப்பையா, நல்லா இருப்ப. ஆயுசு முழுக்க எந்த சங்கடமோ வருத்தமோ இல்லாம நீ நல்லா இருப்பையா. உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது. நீ வருத்தம் போதுடா இந்த குடும்பத்துக்கு. எல்லாத்தையும் பாத்துக்கிறவ கோபி, எல்லாத்தையும் பாத்துக்கிறவ. மலரு, நீ எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ இவன் கைய பிடிச்சிருக்க. விட்டுறாத மலரு, இருக்கமா பிடிச்சுக்க. வாழ்வா சாவா இனி இவன் உனக்கு தான். பாத்துக்கம்மா, இது எங்க வம்ச சொத்துமா, எங்க வம்ச சொத்து. விட்டுறாதம்மா. என்னங்க அத்தைய அவங்க கோபத்தையும் அவங்க சோகத்தையும் யார்ட்டையும் சொல்ல முடியாத ஒரு குற்ற உணர்ச்சியில துடிச்சிட்டு இருக்காங்க. சித்தப்பா நமக்கு பண்ண துரோகம் அட்டூழியம் இதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியல. தனியா பேசும்போது திட்டுறாங்க, சித்தப்பா இவங்கள சபிக்கிறாங்க. ஆனா சித்திக்கு முன்னாடி சித்தப்பா யாராவது திட்டினா புருஷனை விட்டு கொடுக்க முடியல மலர். பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மலர், அம்மாட்ட தயவு செஞ்சு போய் சொல்லிரு, சித்திக்கு முன்னாடி இனிமே சித்தப்பா திட்ட வேணாம்னு. அவங்க பேசுனதெல்லாம் முடியல மலர்.